ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. நிறைய தொழில் முனைவோர் அவங்க ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு தொழில் முனைவர் எப்படி ஃபண்டிங்கை எடுத்துகிட்டு வரலாம் உங்கள் கம்பெனிக்குனாக்கா, பார்லேஜி அப்படின்ற ஒரு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கே பசின்னு வந்தாக்கா ஒரு காமன் மேன் ₹2 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பிஸ்கெட்டு இன்றைக்குமே நார்த் இந்தியாவில் ₹2, சென்னையில் பார்த்தீங்கன்னா ₹3. அந்த ஒரு சின்ன சின்ன பேக்கெட்லாம் கூட இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபண்டை கொடுக்கணும், கேஷை வச்சுக்கிட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வைப்ரண்டான ஒரு மனிதர், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக இந்த காம்பினேஷனுக்கு ஃபண்டிங் ரொம்ப நீங்கள் தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி வருவாங்க. பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 மணி மோட்டிவ் இல்லை. வணக்கம். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிசினஸ்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம தன்னுடைய பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணம். இந்த எண்ணம் ஈடேறும் வகையில நம்ம நிறைய தொழில் முனைவோர்களை சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது உங்களுக்கு பெரிய ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பணம் சம்பாதிக்கிறதையும் தாண்டி செல்வத்தை சேர்க்கணும், செல்வத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றத முனைப்பா வச்சுட்டு செயல்படக்கூடிய திரு சதீஷ்குமார் அவர்கள். சதீஷ்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வெல்த் கன்சல்டன்ட். அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். வணக்கம் சதீஷ். வணக்கம். ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற பட்சத்துல அவங்களால எப்படி அவங்களுடைய ஃபண்டை ஜென்ரேட் பண்றதுங்க? ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. நிறைய தொழில் முனைவோர் அவங்க ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு தொழில் முனைவர் எப்படி ஃபண்டிங்கை எடுத்துகிட்டு வரலாம் உங்கள் கம்பெனிக்குனாக்கா, முதல்ல ஒரு இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாருன்றத அவரோட ஷூஸ்லேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. எப்பவுமே ஒரு ஆண்டர்பிரினர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு காசு வேணும், எப்படி நான் காசை வாங்கலான்னு தான் யோசிப்பார். அதை விட்டுட்டு ஒரு இன்வெஸ்டராக நான் எதுக்கு இந்த ஃபண்ட்ஸுக்கு நான் காசு கொடுக்கணும், என்னோட தேவை என்ன, என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன, ஒரு இன்வெஸ்டராக அதை யோசிக்க பாருங்க முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே இதில் 2 விதமான ஒரு பிராண்டிங் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட துறையில் அத்தாரிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 வகையான பிராண்டிங் தேவைப்படுது. ஒன்று பர்சனல் பிராண்டிங், இன்னொன்று உங்களோட கம்பெனி ஆர் ப்ராடக்ட் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங் எப்படிப்பட்ட ஒரு வைப்ரண்டான ஒரு மனிதராக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நெட்வொர்க் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 4 பேருக்கு அது பிஸ்னஸ் என்னன்றதை சொல்லிக் கொடுக்கலாம், காலேஜில் போய் பேசலாம், நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதலாம். நீங்கள் பர்சனலாக நிறைய அசோசியேஷன்ஸில் போய் சேரலாம் உங்களோட நெட்வொர்க்கிங்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பார்த்தீங்கன்னா டை அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது, மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக மற்ற ஆண்டர்பிரினர் எப்படி இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி இருக்காங்க, அவங்க கூட எப்படி அசோசியேஷனை நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு பர்சனல் பிராண்டிங். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் பிராண்டிங்க. இப்போது நீங்கள் அப்படின்றத விட உங்களோட ப்ராடக்ட் பிராண்டிங் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யுவர் ப்ராடக்ட் ஷுட் ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த காம்படிஷன் ஷேர் வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களோட ஆஃபரிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த மார்க்கெட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்லேஜி அப்படின்ற ஒரு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கே பசின்னு வந்தாக்கா ஒரு காமன் மேன் ₹2 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பிஸ்கெட்டு இன்றைக்குமே நார்த் இந்தியாவில் ₹2, சென்னையில் பார்த்தீங்கன்னா ₹3. அந்த ஒரு சின்ன சின்ன பேக்கெட்லாம் கூட இருக்குது. ஸோ அவங்களோட ஒரு யூனிக் ப்ராடக்ட் ஆஃபரிங் அது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு பிஸ்கெட் பேஸில் இன்றைக்கி அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதை மாதிரி உங்களோட யூனிக்னஸ் என்ன ப்ராடக்டில், அது உங்கள் ப்ராடக்ட் பிராண்டிங்கை தானாக பேச வைக்கணும். ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட ஃபண்டிங் அப்படின்னு கேட்குறத போயிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபண்டை கொடுக்கணும், கேஷை வச்சுக்கிட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வைப்ரண்டான ஒரு மனிதர், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக இந்த காம்பினேஷனுக்கு ஃபண்டிங் ரொம்ப நீங்கள் தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி வருவாது. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நீங்கள் ஹைலி ஆம்பிஷியஸ். எதனால் அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஐடியாவாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க, ப்ராசஸ், இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது இந்த ரிசல்ட் கண்டிப்பாக வருதுன்னு. ஆனால் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வராது, நிறைய எரர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல் அப் பண்ணணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கா அவங்களுக்கு, நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்கேல் அப் பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் வரும், நான் இதெல்லாம் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தெளிவான ஒரு பிஸ்னஸ் பிளானை உங்களுக்கு வச்சிருக்கணும். இது 3வது. 4வது, இது எல்லாமே
பணம் அப்படின்னு வரும்போது அதை நீங்க ஒரு குவான்டிடேட்டிவ், இது எல்லாமே நம்ம குவாலிட்டேட்டிவ், இதுக்கு நம்ம விலைன்றது சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு குவாலிட்டேட்டிவையும் நீங்க குவான்டிடேட்டிவா எடுத்துட்டு வரணும். ஸோ உங்க பிசினஸ் மாடல், இது பிசினஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, இது ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு க்ரோ ஆக போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர் முதலீடு பண்ணும்போது அவரோட காசு எந்த அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா, அதுக்கு இன்னைக்கு வேல்யூவேஷன் எவ்வளோ, இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃபண்டிங் கண்டிப்பா கை மேல கிடைக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி ஃபண்டிங் வாங்குறது, எப்படி இன்வெஸ்டர்ஸை மீட் பண்றது, எப்படி அவங்களை அப்ரோச் பண்றதுன்னு. அது அத்தனைக்கும் நீங்க விடை சொல்லிட்டீங்க. சரி, இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தது பணமும் கிடைச்சிருச்சு, அடுத்தது பிசினஸை ஸ்கேல் அப் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ப்ராசஸ் என்னங்க? என்னோட ஒரு ஃபேவரட் மென்டார் ஒருத்தர் இருக்காரு, டான் பேனா அப்படின்னு சொல்லணும். மென்டார்ஸ் அப்படின்னாக்கா நீங்க நேர்ல போய் பார்த்தா மட்டும்தான் மென்டார்னு கிடையாது. அவரோட ஆர்டிக்கலை கன்சியூம் பண்றீங்க, அவரோட புக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல அவரோட ஒரு வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் அவர் மென்டார் தான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில இவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு கோச். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஐலாண்டே வாங்கியிருக்காரு அவர். ஸோ ஐலாண்டை வாங்கிட்டு அந்த ஐலாண்டில் அவர் மட்டும் இருந்துட்டு இருக்காரு, அவர் பசங்க ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. அவரு பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் கோச்சாக இருக்காரு. அவர் என்ன அவர் பர்சனலாக ஃபீல் பண்ணுறாருனாக்கா, அவருக்கு எவ்வளோ காசு வந்தாலுமே, பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்தாலுமே உடனே அதை செலவு பண்ணிடுவார். எதனால் அவர் செலவு பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர் செலவு பண்ணிட்டாக்கா அவர் கையில் காசு இல்லைல்ல. அப்போ காசு இல்லைன்னும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் நல்லா ஃபயர் அந்த பெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த டிசைர்லேருந்து நீங்கள் முன்னோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஒரு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீசனபிள் சக்ஸஸ் வந்துட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க. அவங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாக்கா இதுமே போதும்பா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுது. ஒரு லோ லெவலில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கேல் அப் ஆம்பிஷன் அப்படின்றது நீங்கள் திரும்ப அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு டாப் 1% வரணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியாக பெரிய லெவலில் அதை செய்ய முடியும். அது உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னாக்கா நீங்கள் அதை உலகத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்க வேண்டியது உங்களோட மாரல் ஆப்ளிகேஷன். அது இன்னைக்கு உங்கள் ப்ராடக்ட் ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 1,00,000 பேர்கிட்ட போகும், கோடி பேர்கிட்ட போகும், இந்தியா ஃபுல்லா போயிடுச்சா, உலகம் ஃபுல்லா போயிடுச்சா, எல்லாருக்குமே தேவைப்படுது இல்லையா அந்த ஒரு சொல்யூஷன். அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த சொசைட்டி இஸ் கோயிங் டு லூஸ் தட். அந்த ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸ்கேல் அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்க மைண்ட்ல இல்லை, அது எக்ஸிகியூஷன்லேயே ஈஸியாகும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது வெறும் லாபம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அது சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத ரொம்ப அழகா புரிய வச்சிருந்தீங்க. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ மூலியமா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய புரிதல்களையும் கொடுத்துருக்கீங்க. கடைசியா நீங்க ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஏதாவது ஒரு கருத்து? பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 மணி மோட்டிவ் இல்லை. நீங்க என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யற ஒரு விஷயம். அதை நீங்க செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு வேல்யூவை இந்த சொசைட்டி திரும்ப கொடுக்குதா, அது பேர் ப்ராஃபிட். இந்த விஷயத்த நீங்க ஒரு சின்ன லெவல்ல செஞ்சீங்கன்னா அது பிஸ்னஸ். அதையே நீங்க ஒரு பெரிய ஸ்கேல்ல செய்யும் போது அது உங்களோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கான சொசைட்டிக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸை தாண்டி அது உங்க லைஃபோட பர்பஸாவே மாறிடுங்க. அது ஸோ அந்த ஒரு நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ஆயிடுச்சுன்னாக்கா உங்களோட பர்பஸ், நீங்க இந்த பூமிக்கு வந்த ஒரு பர்பஸ் என்ன ஆயிடும்னாக்கா கம்ப்ளீட்னஸ் வரும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நீங்க ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்ற ஒரு திருப்தியை தருங்க உங்களுக்கு. ஸோ பிஸ்னஸ் இஸ் நாட் ஓன்லி மணி, இட் இஸ் அபவுட் ஃபுல்ஃபில்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் யுவர் லைஃப். சூப்பருங்க. இங்க நேயர்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.